friends, welcome to Anandhane's vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க வீட்டு ஆயுத பூஜை கொண்டாட்டம் vlog தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த vlog பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஆயுத பூஜைக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கழுவுறதுக்காக கீழே வண்டி கழுவிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நேட்டிவ்க்கு நாங்கள் போயிட்டோம். போனதுக்கப்புறம் இவ்வளோ விளையாட்டு ஜாமான் இருக்குது. ஆனால் என் பையன் அந்த கரண்டி எடுத்துட்டு தான் விளையாடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்து நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு சுண்டல் வந்து குக்கரில் வேக வச்சாச்சு. அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணணும் பார்த்திங்களா, அதனால் வெங்காயம் கட் பண்ணுறதுக்காக எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அது தண்ணியெலாம் வடித்து ஸோ உங்களுக்குலாம் ஆயுத பூஜை அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குலாம் சின்ன வயசில் ஆயுத பூஜை அப்படின்னாலே இந்த சுண்டல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது வந்து விவரம் தெரியாத வயசு அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் உங்கள் சின்ன வயசில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணோம். பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு பச்சை மிளகாவாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக சுண்டல் வந்து எப்படி தாளிக்கணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் ரொம்ப பெருசாலாம் வீடியோ எடுக்கலைங்க. சும்மா நான் கட் பண்ணுறது இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கணுங்க. ஸோ சுண்டல் வேக வைக்கும் போதே நம்ம ஒரு அரை உப்பு போட்டிருப்போம் அப்படிங்கிறதுனால மீதி உப்பை வந்து இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். சாமிக்கு படைக்கிறதுனால டேஸ்ட் பார்க்காம தான் நம்ம வந்து இதை சமைக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ஆட் பண்ணி அதையுமே நல்லா கிண்டி விட்டுடலாம். ஸோ கிண்டி விட கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கூட பண்ணலாங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த வெங்காயம்லாம் வந்து எல்லாத்துக்கூடையுமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து கிண்டி விட்டுட்டு இருந்தேன், கிண்ட முடியாமல். இவர் வந்து இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு சாமி ரூமில் வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா படி மரக்காய் அருவா கொடுவா இதெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு பொட்டு வச்சாச்சு சாமி ரூமில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்புக்குட்டியோட புக்ஸ் லேப்டாப் இதெல்லாம் வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையில் பொரி நாட்டு சக்கரை அவல் ஃப்ரூட்ஸு தேங்காய் பழம் இதெல்லாமே வச்சாச்சு. அடுத்து மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வச்சுருக்கோம். ஏன் மெயின் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுவுமே நம்ம வந்து பண்ணியிருப்போம் சின்ன வயசில். எப்போ சாமி கும்பிட்டு முடிப்பாங்க நம்ம எப்போ இந்த ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது மைண்ட் செட்டுமே நம்ம சின்ன வயசில் இருந்திருக்கும். அது எத்தனை பேத்துக்கு அந்த மெமரிஸ்லாம் இப்போ வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆனந்தி நான் அப்போல்லாம் கிடையாது, நான் சாமி மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா அவங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. எங்கள் மாமா தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மேலே அந்த சாமி படத்துக்கெலாம் கதம்பம் இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்திலாம் வந்து நாங்கள் காமிச்சிட்ருந்தோம். என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா மணி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என் பையனுக்கு அதை எப்படி அடிக்கணும்னு கூட தெரில, பட் ஆனால் அதை வாங்கி நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அடிச்சிட்ருக்கான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா சாமி படத்துக்கு எல்லாமே ஊதுபத்தி அதெல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக தாங்க நாங்கள் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உடைச்சாங்க.
தேங்காய்லாம் உடச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி அதெல்லாமே காமிச்சிருவாங்க. அடுத்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. தீபாவளி வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதாங்க எங்கள் வீட்டு வண்டிங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றா காமிச்சிட்டு போகிறாங்க. எங்கள் பாப்புக்குட்டி ஊதுபத்தி காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தா. அவ்வளோதாங்க, நாங்கள் இந்த விலாகை பாய் சொல்லி முடிச்சுக்கிறோம். பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி.